வணக்கம் ஐயா. எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2126. இன்றைய சிறப்பாளர் அம்மா அழுகு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரியை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்யலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ண நீங்கவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கார்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 87 பயமற்று வலியார் பாராற்றல் ஓம்புக ஓம்பார் மெலியார்மை மேகப்பவை அன்பினன் அன்ற துணையிலான் தாந்துவான் என்பரியும் வேதலான் துப்பு துப்பு அஞ்சும் அறியான் அமைவாக நீங்களான் தஞ்சம் எளியன் பகைக்கு நீங்கான் வெகில் நீரார் என்றனும் யாங்கனும் யாருக்கும் அறிது வழிநோக்கான் வாய்ப்பட செய்யான் வழிநோக்கான் மண்பிலும் பற்றா கெனிது காண சிறத்தன் கழிப்பெரும் அமர்த்தம் பேணாமல் பேணப்படும் கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் அன்று அடுத்திருந்து மனது செய்வான் குணனாய் குற்றம் பலவாய் மற்ற கிணறு ஏமாப்படுத்து சிறுவர்க்கு செனி இன்பம் அறிவுல அஞ்சும் பகைவர் பெரின் கல்லான் வெகிலும் சிறப்பு எனும் ஒல்லானே ஒல்லாது ஒளி. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயாரிலே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இனி இன்றைய நிகழ்வு என் குரல் நட்பாராய்தல் அதிகாரத்தினுடைய 7வது குரல். ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கெண்மை கேண்மை ஒரீ விடல்.
அறிவில்லாதவரோடு கொண்ட நட்பை விட்டு விடுவது ஒருவருக்கு லாபம். ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் என்பது அவர் அறிவில்லாதவருடன் கொண்ட நட்பை துறந்து விடுவதே ஆகும். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள். இதே நாளில் 238ஆம் ஆண்டு 6 பேரரசர்களின் ஆண்டு. உரோமை மேலவை பேரரசர் மாக்கின்சு திராட்சை பதவியிலிருந்து அகற்றி புபேன்சியு பால்பினசு ஆகியோரை பேரரசர்களாக அறிவித்தது. 1500ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய கடற்பயணி பெட்ரோ ஆல்வரசு காப்பரால் பிரேசில் சென்றடைந்தார். 1519ஆம் ஆண்டு சப்பானிய தேடல் வீரர் எர்னான் கோட்டஸ் மெக்சிகோ வேரோனஸ் கொடியேற்றத்தை தொடங்கினார். 1529ஆம் ஆண்டு கிழக்கு அரைக்கோளம் சப்பானியாவுக்கும் போர்ச்சுகீசியருக்கும் இடையே மலுக்கு தீவுகளின் கிழக்கை 17 பாகையில் கிழக்கே பிரிக்கப்பட்ட சரகோசா ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டது. 1889ஆம் ஆண்டு நடுப்பகலில் பல்லாயிரக்கணக்கானோர் காணிகளை கைப்பற்றுவதற்காக ஓடினார்கள். சில மணி நேரங்களில் ஐக்கிய அமெரிக்காவில் ஓக்லோமா நகரம் மற்றும் கத்ரி ஆகியவற்றில் கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்கிருந்து வெற்று காணிகளை கைப்பற்றி குடியேறினர். 1906ஆம் ஆண்டு இடைச்செருகிய ஒலிம்பிக் போட்டிகள் ஏதென்ஸ் நகரில் தொடங்கியது. 1912ஆம் ஆண்டு உருசியாவின் பொதுவுடைமை கட்சியின் பத்திரிகை பிராகாவோ சென்ட் பீட்டர்ஸ்பர்கிலிருந்து வெளிவர தொடங்கியது. 1930ஆம் ஆண்டு ஐக்கிய ராச்சியம், ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நீர்மூழ்கி கப்பல் போர் முறையில் சீர்மை குறித்தான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. 1946ஆம் ஆண்டு மலேயாவில் ஜப்பானின் ஆக்கிரமிப்பில் 5 ஆண்டுகளாக இருந்த இலங்கையின் முதலாவது தொகுதியினர் கொழும்பு வந்து சேர்ந்தனர். 1992ஆம் ஆண்டு மெக்சிகோவில் குவாலதரா என்ற இடத்தில் இடம்பெற்ற தொடர் குண்டோடு போரில் சற்றப்ப 206 பேர் கொல்லப்பட்டு 500 பேர் வரையில் படுகாயப்பட்டனர். 1997ஆம் ஆண்டு பெருவின் தலைநகர் லீமாவில் சப்பானிய தூதுவர் இல்லத்தில் 126 நாட்களாக பயண கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 71 பேர் அரசு படைகளின் தாக்குதலில் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். 2000ஆவது ஆண்டு ஆணையரவு படைத்தளம் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து வீழ்ச்சி அடைந்தது. 2005ஆம் ஆண்டு ஜப்பானிய பிரதமர் ஜோன்சிரோ கொய்மி ஜப்பானின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு மன்னிப்பு கேட்டார். 2014ஆம் ஆண்டு காங்கோவில் காட்டாங்கா மாகாணத்தில் தொடர்ந்து விபத்து ஒன்றில் 60 பேர் உயிரிழந்தனர், 80 பேர் படுகாயமடைந்தனர். 2016ஆம் ஆண்டு புவி சூடாதலை தவிர்ப்பதற்காக உதவிகள் குறித்து உடன்பாடு பாரிஸ் நகரில் எட்டப்பட்டது. இதே நாளில்தான் 1870ஆம் ஆண்டு உருசிய பொதுவுடைமை தலைவர் சோவியத் ஒன்றியத்தை நிறுவியவர் விளாதிமிர் லெனின் 1870ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தமிழக நுண்கலை ஆய்வாளர் எழுத்தாளர் ராகவன் 2002ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் கவிஞர், தொழிற்சங்கவாதி, எழுத்தாளர் கந்தர்வன் 2004ஆம் ஆண்டும் தமிழக வயலின் இசை கலைஞர் ரால்குடி ஜெயராமன் 2013ஆம் ஆண்டும் காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீதவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். பாவேந்தனுடைய பாடல் குழந்தைகளுக்காக. படி 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 நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி, புக 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 படி படியாய் புறமை வரும் என் சொல் படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதியப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி. பொய்யிலே முக்கால் படி,
புரட்டிலே கால் படி பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால் படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொல்படி ஆகும் என்ற ஆன்றோர் சொல்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி. நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செந்தமிழ் படைக்கு பாக்யலட்சுமி அம்மாவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாடோடி மன்னன் படத்திலிருந்து பாடல். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயிலச் செய்து கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயிலச் செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா. காண்பதில் தான் இன்பம் என் தோழா. இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கிட்டுவதே இல்லை என் தோழா. கிட்டுவதே இல்லை என் தோழா. உணைகின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உணைகின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உணைகின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உண்டாகும் என்றே சொல் என் தோழா. அடுத்தது நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்கார்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். காத்தியக்க பலகை அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2127 கலந்துரையாடுவோம் பேரவை தமிழால் நடத்தும் பாரம்பரிய களம். நாள் 22/4/2026 அறிவன் கிழமை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சோ வினயதீர்த்தன் ஐயா, வாழ்வியல் திறன் பயிற்சியாளர், LIC ஆஃப் இந்தியாவில் 40 ஆண்டுகள் பணி,
டிவிஷன்ஸ் மேனேஜர் பதவியில் பணி நிறைவுக்கு பிறகு கல்லூரி பள்ளி மாணவருக்கு தன்னார்வ பணியாக தன் முன்னேற்றம் வாழ்வியல் திறன் பயிற்சிகள் அளித்து வருகிறார். இதுவரை 40,000 பிள்ளைகளுக்கு அளித்துள்ளார். நிறுவனங்களில் விற்பனையாளர்களுக்கு விற்பனை துறை பயிற்சி, ஆளுமை திறன் பயிற்சி, இன்சூரன்ஸ் முகவர்களுக்கு பயிற்சி தந்து வருகிறார். யூடியூபில் இலக்கியம், பயிற்சி உரைகள், நூலுரைகள் 400க்கும் மேல் நல்கியுள்ளார். வினை தித்தன் வினோ என்ற பக்கத்தில் முகநூல் பதிவுகள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எழுதி வருகிறார். ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சோற்றுக்கு அப்பால். ஐயா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றும் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இது தராதரது. நமது தளத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிற இனிய நண்பர், ஒரு ஆர்வமிகு நண்பர், ஒரு ஈடுபாட்டோடு, வடமொழியில ஸ்ரத்தைன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ரத்தையோடு இதை ஒருங்கிணைத்து செல்கிற இனிய நண்பர் திருமிகு காமராசு ஐயா அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்று இதனை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிற திருமிகு பிரமநாயகம் ஐயா அவர்களுக்கும், இன்று இசைப்பாடல் எவ்வளவு ஒரு அருமையாக படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று நமக்கு அளித்த திருமிகு தென்மொழி ஈகவரசன் ஐயா அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக பாக்கியலட்சுமி அம்மாள் தொடர்ந்து பாக்கியலட்சுமி அவர்கள் பாடி வர்றாங்க. அவர்களுக்கும் பிள்ளைகள் குணமதி, ஈஷா, எவ்வளவு அருமையாக இதுல நீங்க ஈடுபட்டு வரிய நல்ல எதிர்காலம் உண்டு. பிள்ளைகளுக்கும் மேலும் இணைந்து இந்த முழுவதும் இருந்து பின்னூட்டம் அளிக்கிற, சிறப்பான பின்னூட்டம் அளிக்கிற திருமிகு அன்னபூரணி அம்மாள், திருமிகு பஷீர் அகமது ஐயா மற்றும் ஏனைய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வழங்கி இன்றைக்கு இந்த உரையை தொடங்குற நமது தென்மொழி பண்ண ஐயா அவர்களும் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் இது முடிவு வரை, நிகழ்வினுடைய நிறைவு வரை இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொடு. ஏன்னா உங்களை பற்றி இதுல சொல்ல சோற்றுக்கு அப்பால் என்கிற தலைப்புல இணைந்திருக்கிற நண்பர்களைய சிறிது நான் அதுல சுட்டோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு மிகச் சிறப்பான நூல், அதனுடைய தாக்கத்தை தான் சோற்றுக்கு அப்பால்னு இந்த இதை நான் இப்ப பேசுறேன். இது என்னை ரொம்ப பாதித்த நூல். இது நாட் ஃபார் பிரெட் அலோன் அப்படிங்கிற நூல். நாட் ஃபார் பிரெட் அலோன், ரொட்டி துண்டுக்கு மட்டுமா, அதற்கு அப்பாலும் அப்படின்னு அவர் சொல்றார். இது நான் சோறு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சோறு தானா, தேடிச்சோறு நிதம் தின்று வெந்ததா விதி வந்த சாகிறதுங்கிறது மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தானே வாழ்க்கையா? அதற்கு அப்பாலும் ஏதாவது இருக்கா? விலங்கு இருக்கு, பறவை இருக்கு, தேடிச்சோறு நிதம் திங்குது. அதுக்கப்பால் அது இயல்பா வருகிற இடப்பெருக்கும். அது ஒருத்தர் தாக்க வந்தா தள்ளி ஓடுது, ஒருத்தரை திருப்பி தாக்குது. இதான் அதால செய்ய முடியும். ஆனால் மனிதன் மனநடையும் உள்ளவன். அவன் இந்த சோற்றுக்கு அப்பாலும் நடக்கணும் அப்படிங்கிறதான் இதை சொல்ல வர்றேன். அந்த நூலை எழுதினவரே மிகப்பெரிய தொழிலதிபர், 94 ஆண்டுகள் வாழ்ந்தவர், ஜப்பானியர் அவர். இந்த ஜப்பானியர் என்ன பண்றாரு, நான் அவருடைய கம்பெனி பேரை சொன்னாவே உங்களுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரு காலத்துல உலகம் முழுவதும் கோலேற்றிய எலக்ட்ரானிக் கம்பெனி ஆகிய பானாசோனிக்
நேஷனல் பனாசோனிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவி ஒரு ஒன்றுமில்லாம சாதாரண ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இதுகளை வச்சு பொருட்களை வச்சு ஆரம்பிச்சு பல பல தடைகளை எல்லாம் கதறு அவர் இருக்க வரைக்கும் அதான் சாம்ராஜ்யம். 94 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. 1994 வரைக்கும் இருந்திருக்காரு. 97 வருடங்கள் இருந்திருக்காரு. அது வரைக்கும் அதுதான் கோலம் வச்சு. நம்ம நேஷனல் பனாசோனிக் இல்லாததே கிடையாது. பேட்டரியில கூட இருக்கு. அப்ப அவ்வளவு எலக்ட்ரானிக் இதெல்லாம் பண்றாரு. அவருடைய தத்துவம் இது. அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் தான் நாட் ஃபார் பிரெட் அலோன். இது பைபிளிக் வேர்ட்ஸ். பைபிளிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள். அதை வைத்து இவர் நூல் எழுதுறார். அது என்னன்னா அவருடைய பேரு கோனோசுகே, KONOSUKE. தேடி பார்க்கறதுக்காக கொடுக்கிறேன். கோனோசுகே மட்சுசிதா, MATSUSHITA கோனோசுகே மட்சுசிதா அப்படிங்கிறது அவருடைய பேர். அவரு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை எப்படி கட்டமைக்கிறாரு? மனிதர்கள் சோற்றுக்கு அப்பாலும் ஒரு தேவை இருக்கிறதுன்னு அதை யோசிச்சு அவரு அந்த நிறுவனத்துக்கு ஒரு அடித்தளம் போடுறார். அது இன்றைக்கு ஒரு தலைமைத்துவ பண்புக்கு, இப்ப லீடர்ஷிப்னு சொல்றோம், ஒரு மேனேஜ்மெண்ட் தத்துவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சொல்றோம். எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு அடிப்படை தர்றார். அத எத்திக்ஸ் மாதிரியே. எதுக்கான எத்திக்ஸ்? நிர்வாகவியல்ல ஒரு தத்துவமாக அதை தர்றார். அந்த தத்துவம் என்ன சொல்லுது? மேனேஜ்மெண்ட் எத்திக். அது பேஸ்டு ஆன் ஃபேர்னஸ், ஹார்மனி அண்ட் கிராட்டிடியூடுங்கிறாங்க. 3 விஷயத்தின் மேலே கட்டப்பட்ட நிறுவனம் அது. நிறுவனம்ங்கிற போது நிர்வாகினா எல்லாரும் நிர்வாகி தான். நம்மளும் நிர்வாகம் தான். குடும்பத்துல ஒரு நிர்வாகியா இருக்கும். இந்த குழுல ஒருவரே தமிழியலர் தொடங்குறாரு. ஆனால் இன்று இந்த நிர்வாகத்தை நமது காமராஜ் ஐயாவும் பிரம்மநாயகம் ஐயாவும் மற்றவர்களும் எடுத்து செல்கிறார்கள். அப்ப அந்த அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு லீடர் வர்றாரு. ஒருவர் இயல்பான லீடர், இன்னொருத்தர் சிச்சுவேஷன் லீடர்ஷிப்பை உண்டாக்குது. அந்த லீடர்களுக்கெல்லாம் என்ன இருக்கணும், குணம் இருக்கணும். லீடர்ங்கிறவ எல்லா இடத்துலயும் குடும்பம்னு வச்சுக்கிட்டா, ஒண்ணு சிதம்பரம் ஆட்சியா இருக்கு. சிதம்பரம் ஆட்சினா உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி மதுரை ஆட்சியா இருக்கு, மீனாட்சி ஆட்சியா இருக்கு. குடும்பத்துல ஒன்று மனைவியுடைய அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு, அவங்க அதை நடத்துறாங்க. இல்லாட்டி கணவர் நடத்துறாரு. ஒருத்தர் கேட்டார், அவங்க வீடு மீனாட்சி ஆட்சியா அல்லது சிதம்பரம் ஆட்சியார்? இவர் சொன்னாராம், பக்கத்துல இருக்கவரே அது எந்த ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. பக்கத்துல இருக்கவர் சொன்னாராம், அது திருநள்ளாறு ஆட்சியா இல்லாம இருந்தா பரவாயில்ல. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு தகராறு, சண்டை, சனி வந்து உட்கார்ந்துற. அப்ப எல்லா இடத்திலும் ஆட்சியாளர்கள், அதாவது தலைவர்கள், ஒன்று தலைமை இயல்பாக வருகிறது அல்லது அது சூழல் தருகிறது. அவங்க 3 விஷயம் சொல்றோம். என்னென்ன அந்த 3 விஷயம்? ஃபேர்னஸ், அது என்ன தமிழ்ல சொன்னா நேர்மை, வாய்மை. இன்னொன்று என்ன? அந்த நல்லிணக்கம், ஹார்மனிங்கிறார். எந்தெந்த நிறுவனத்தை எல்லாம் ஒரு ஃபேர்னஸ் இருக்கோ அது ஜெயிச்சிருக்கு. எல்லா இடத்திலும் நியாய உணர்வு ஜெயிக்கும், அறம் வெல்லும். அடுத்தது என்ன? அந்த நல்லிணக்கம், ஹார்மனின்னு சொல்றோம். அடுத்தது என்ன? கிராட்டிடியூட் சொல்றோம், நன்றி உணர்வு. நம்மகிட்ட வேலை பார்க்கிறவருக்கு நம்ம என்ன நன்றி உணர்வா இருக்கோம்? அவரு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாதான் அது நல்லா இருக்கும், நன்றி உணர்வு. இந்த இடத்துல நம்ம குழுவினே வச்சுக்கோமே, குணமதி மாதிரி பொண்ணு பிள்ளைக்கு
நமது ஈகவரசன் ஐயா மாதிரி பாக்கியலட்சுமி மாதிரி அவர்கள் எல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாதான் அதுக்கப்புறம் முடிவுல மிகச்சிறப்பாக கொடுக்கிற நமது காமராஜ் ஐயா மாதிரி அன்னபூரணி அம்மா மாதிரி நண்பர்கள் அத சிலாகித்து சொன்னால் பாராட்டி சொன்னால் நமது பிரபநாயகம் ஐயா மாதிரி இதோடு கூடவே இருந்து பயணிக்கிறவர்கள் இருந்தா அவர்களுக்கு நன்றியோட இருக்கணும். அப்ப நன்றி உணர்வு வருது. நன்றி உணர்வு எங்க வருதுன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி அங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறான்ல அவர்கிட்ட நன்றியோட இருக்கணும். அப்ப இதை வீட்டுக்கு சொன்னா யாரு சமைத்து கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நன்றி உணர்வோட இருக்கணும். அப்ப நிர்வாகத்துல 3 விஷயம் சொல்றேன். ஒன்று ஃபேர்னஸ், 2வது ஹார்மனி, 3வது கிராட்டிடியூட். இந்த 3 மேலே கட்டமைக்கிறாரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை. யாரு? அந்த ஜப்பானீஸ் தொழிலதிபர். அவருடைய பேரு என்ன சொன்னேன்? கோனோசுகே மட்சுதா. அதுக்கு ஜப்பானீஸ் நேம் கொஞ்சம் சொல்வதற்கு கடினமானது. மட்சுதா அப்படின்னு வருது. மட்சுதா. அப்ப என்னது இந்த சம்பளம் அப்படின்னா என்ன? அதற்கு மேலே என்ன? சம்பளம்னா சோறு, அதுக்கு மேல அவர் சொல்றது என்ன? மனிதர்கள் சோற்றுக்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன விலங்குகள் சோற்றுக்கு தான் பண்ணுது, மனிதர்கள் சோற்றுக்கும் பண்ணணும். அதற்கு மேல ஏன் இந்த கலைகளில் மனிதர்கள் people need not just for food but மனிதர்களுடைய தேவைகள் உணவோடு நிறைவடையல, அதுக்கு மேல இருக்கிறதுனாலதான் என்னதுக்கெல்லாம் போனாங்க மனிதர்கள்? கலைகள், ஆர்ட், மியூசிக், லிட்ரேச்சர், ஐடியாஸ், தத்துவங்கள், பொருளாதார தத்துவங்கள், ஐடியாஸ் தான் ஜெயிக்குது எல்லா இடத்துலையும். இதுக்கெல்லாம் ஏன் போறான்? அவன் சோற்றுக்கு அப்பாலும் சிந்திக்கிறான். சோறுனா என்ன? வேலை பார்த்தா சரி, 10 மணிக்கு போயிட்டு 8 மணி 6 மணிக்கோ 7 மணிக்கோ வந்துட்டா போதும், அதான் சோறு, சேலரி. அதுக்கு மேல அதுல ஒரு நேர்த்தி வருது பாருங்க, அதான் சோற்றுக்கு அப்பால். வாழ்க்கையில வணக்கையா, வாழ்க்கையில அந்த நேர்த்தி வருது பாருங்க, அதுதான் சோற்றுக்கு அப்பால். அப்ப மனிதர்கள் சோற்றுக்கு மட்டும் இல்லை, அதற்கு அப்பாலும் இருக்கிறார்கள். நாட் ஃபார் பிரெட் அலோன். அப்ப என்னென்ன அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு? கலை தேவை இருக்கிறது, ஒரு மியூசிக் தேவை இருக்கிறது, லிட்ரேச்சர் தேவை இருக்கிறது. அப்புறம் இது மாதிரி ஒரு கூட்டு வாழ்க்கை தேவையா இருக்கு, ஒரு கம்பேனியன்ஷிப் சொல்றோம், அது தேவையா இருக்கு. பறவைகள் அது பாட்டுக்கு விலங்குகள் சாப்பிட்டு அது இணக்கப்பெருக்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. நம்ம அதுக்கு மேலையும் இப்ப இந்த மட்சுசிதா ஒரு ரூல் கொடுத்துறாரு, மிகச்சிறப்பான ரூல். அது 20:70:10, 20:70:10 அவருடைய நிர்வாகத்துக்கு அதை சொல்றாரு. அது எந்த நிர்வாகத்துக்கும் பொருந்தும். இந்த குழு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, வீட்டினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் அது பொருந்தும். அவர் என்ன சொல்றாரு? 20%, 70%, 10%. நமக்கு குறள் ஒன்று சொல்லுது, திண்ணியராக எண்ணி துணிக கர்மம், எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்குது. இதுல 3 செயல்கள் சொல்லப்படுதுன்னு சொல்ல வர. இந்த குறளை முழுவதும் எடுத்துக்கலாது, அது ஒப்பற்ற குறள். நான் இங்க சொல்ற வருது, 1 எண்ணுதல், எதையும் செய்யறதுக்கு. 1 திட்டமிடல், எண்ணுதல். 2 துணிக கர்மம், எண்ணி துணிக கர்மம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதான் வேலை. பின்னாடி எண்ணுவம் என்பது இழுக்குனார். எண்ணுவம் அப்படின்னா அதை பற்றி புலம்பல்,
முடியலையே, முடிஞ்சிருச்சே, அதை பத்தி எண்ணுறது. ஆனாலும் எண்ணணுமா? 3 அவசியம். ஆனால் 3க்கும் சதவிகிதம் சொல்லுகிறார். எண்ணி துணிய கருமம் எண்ணுவோம். துணிந்த பின் அப்ப முதல்ல எண்ணுக, அது 20% இருந்தா போதுங்கிறார். எண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா எப்ப வேலை பார்க்கறது? 70% கர்மம் ஒல்லும் வகையெல்லாம் வினை நன்றேடுச்சு. உழுவார் உலகத்துக்கு ஆடிருச்சு. எவன் செயலாற்றுகிறானோ அவன் தான் ஆடி. திட்டமிட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் திட்டமிட்டே இருக்குது? அது திட்டமிடல் அவசியம், எண்ணுதல் அவசியம். அது 20% இருந்தால் போதும். 70% இந்த கர்மம் செயல். நான் பெர்ஃபெக்டா செய்வேங்கிறது இல்லைங்கிறார் அவரு. நோ பெர்ஃபெக்ஷன், டுவார்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன் தான். அவர்கள் தொழிலாளர்கள் மேல் முழு நம்பிக்கை வைக்கிறார் அவர். 70% தொழிலாளர்கள். அந்த நானா வேலை செய்ய முடியாது, நான் திட்டமிடலாம், நான் இந்த எண்ணுவோம் என்பது இலக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10% அதை பற்றி எப்படின்னு பார்த்துட்டு அதற்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கலாங்கிறார். 20, 70, 10 உங்களுக்கு ஒரு அதுல 2 பக்கம், ஒரு பக்கத்தை பேசிட்டு இருக்கேன். 20 சோற்றுக்கு அப்பால் 20ல முதல் இது என்ன? அதாவது எதையும் திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்டுக்கிட்டே இருந்தா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 20% போதும். அந்த திட்டமிடல் ஒர்க்கு டாப் மேனேஜ்மெண்ட். 2வது 70% செயல், செயலாற்றுதல். செயலாற்றுதலில் மனிதர்கள் வருகிறார்கள். அவர்கள் சோறுக்கு வேலை பார்க்கிறானா, சோற்றுக்கு அப்பால் வேலை பார்க்கிறானா நம்ம பார்க்க போறோம். அந்த 70%. 10% என்ன? அது ரிவ்யூ, அதெல்லாம் சொல்றோம். அந்த 10% இருந்தா போதும். ரிவ்யூ பண்ணிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் அவனை போய் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டாங்கிற. இந்த 70%த்துல மனிதர்கள் அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்கும் ஏங்குகிறார்கள். அவருடைய தத்துவம் இது. அது எல்லாரும் தான். ஒவ்வொருத்தரும் நம்மள அங்கீகாரம் பண்றோம், நம்மள ஒரு ரெகக்னிஷன், ஒருத்தர் நம்மள அப்ரிஷியேட் பண்றோம், நம்மள ஒரு கொண்டாடும். ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாமா. நம்ம ஒவ்வொருத்தரும் புறக்கணிப்புக்கு அஞ்சிரமா. பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்குகிறோம், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறோம். அப்ப இந்த 70% பேரு என்ன பண்ண போறாங்க? அவங்கதான் ஒர்க் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நீ உரிய அங்கீகாரம் கொடு, உரிய பாராட்டு கொடு, அவர்களுக்கு அந்த வேலைக்கு உரியவராக்குனாரு திருவள்ளுவர். திருக்குறள் சொன்னது மாதிரி மேனேஜ்மெண்ட் தத்துவம் யாரும் சொல்லல. என்ன சொல்றாரு? வினைக்கு உரியவனாக்கு. வினையை கொடுத்த மத்திரமத்தில் இல்ல, அந்த செயலுக்கு அதுக்கு உரியவனும் காக்குன. இப்ப இந்த 70% ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லப்பேன். நான் பாராட்டுக்கு ஏங்குறேன், நான் அங்கீகாரத்துக்கு ஏங்குறேன். அதே மாதிரி தானே இந்த என்னிடம் வேலை பார்க்கிற அந்த பெரும் தொகை, நான் ஒருத்தரும் எதுக்கு ஏங்குறாங்க? பாராட்டுக்கு ஏங்குறாங்க, அங்கீகாரத்துக்கு ஏங்குறாங்க. அதை கொடுத்தாராம். அதை நான் சொல்ல வருகிறது என்ன? வேலைங்கிறது சோறு. அந்த சோற்றுக்கு அப்பால் அந்த ரெகக்னிஷன், அந்த தகுதியை கௌரவித்தல், அவனுக்கு புதிய புதிய அவரை ஊக்குவிச்சாரா, அவங்கள புதுசா கண்டுபிடிக்க. இப்ப என்ன என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், நான் ஏங்குறது மாதிரிதான் ஒவ்வொருத்தரையும் ஏங்குறான். என் அலுவலகத்தில் இருக்கிறவன், என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க, என்னுடைய இது ஒரு குழுனா இந்த குழுவில் இருக்கவங்க, அவங்கள என்னென்னலாம் பண்ணணுங்கிற. ஒன்று வேலைய
நம்பி ஒப்பிக்கணும். என்ன ஃபேர்னஸ்? 3 விஷயம் ஆரம்பத்துல சொன்னேன். ஒன்று நியாய உணர்வு, ஃபேர்னஸ். இரண்டாவது என்ன என்ன விஷயம் சொன்னோம்? ஹார்மனி, நல்லிணக்கம். மூன்றாவது கிராட்டிடியூட். அவர் நமக்கு உழைக்கிறார். அந்த அவரு நம்ம இந்த ப்ரொடக்ஷன் அவனால் விளைகிறது. இந்த சர்வீஸ் அவன் கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு. இந்த ப்ரொடக்ஷனை விளைவிக்கிறவே அவன். இதுல என்னென்னலாம் சொல்றாரு? அவங்கிட்டே விட்டா அவனுக்கு ஒரு அட்டானமி வருதான். என்ன? ஒரு வேலைய கொடுத்துட்டா அவனுக்கு தனித்துவம் வருதா? அதுல சுயம் வருகிறது. நம்மளே போய் ஒட்டி ஒட்டி நீ அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பொறுப்பை அவனுக்கே கொடுக்கிறது. பொறுப்பு உணர்த்தல். அது 70% வருதுங்கிறார். திட்டமிடல் 20% தான். இந்த 70% பொறுப்பை உணர்த்தல், பொறுப்பை அவன்கள் விடல். அப்ப அதுக்கு ஆங்கிலத்துல அட்டானமிங்கிறாங்க. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அவனுக்கு. ரெண்டாவது, அவனை புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது மாதிரி. நேற்றையிலிருந்து வெற்றி எது? வெற்றினா என்ன? நேற்றையிலிருந்து இன்றைக்கு முன்னேறது வெற்றினாங்க. நேற்று ஒரு பிள்ளை 70 மார்க் வாங்குறது, இன்னைக்கு 75 மார்க் வாங்கினா அது வெற்றி. இத ஜப்பானீஸ் கைசன்கிறாங்க. KAIZEN. கைசன்னா நாளும் முயற்சி, நாளும் வெற்றி, நாளும் முன்னேற்றம். அப்ப அதை அங்க கொண்டாடுறாரு அவரு. யாரெல்லாம் நாடு முன்னேற்றம் பண்றாங்களோ அவங்களை எல்லாம் ரெகனைஸ் பண்றாங்க. அப்ப இந்த 70% என்னென்ன வருது? அவங்களை சுயமாக சிந்திக்கவும், சுயமாக செயலாற்றவும், அந்த செயலாற்றத்துக்கு பெருமையோடவும் அவங்களுக்கு வழிவகுக்கிறார். இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்யணும். நானே எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். தாமின் பெறுவது பிறரின் கண்டு அது மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று தம்மக்கள் அறிவுடைமை, தம்மக்கள் அறிவுடைமை சொன்னாரு. என்னை விட என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய படியாய் அவரு என்னுடைய என் பிள்ளை மாதிரி தான். தம்மக்கள் தான் அவர். யாரெல்லாம் தலைவர்களாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஊக்கப்படுத்தி, இங்க இருக்கவங்களே யோசிச்சு பாருங்களே, ஊக்கப்படுத்துறாங்களோ, அடுத்தவங்களெல்லாம் ஊக்கப்படுத்துறாங்களோ, சின்ன பிள்ளையில கூட தட்டி கொடுத்து இவ்வளவு மனப்பாடம் பண்ண வைக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய அது ஒரு இது. சோற்றுக்கு அப்பால் சோறு கிடைச்சிருச்சு, அதுக்கு அப்பா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதான் இப்ப நம்ம இப்ப சிந்திச்சுக்கிட்டே வர்றோம். இதுக்கு எதை விட்டு செல்கிறோம்? லெகசிங்கிறாங்க. என்னது லெகசி? சோற்றுக்கு அப்பால். சோறு இப்ப 3 பேரு ஒரு கல் தச்சர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. கல் தச்சர்கள் ஒரு கல்லு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படிக்கட்டை வெட்டிக்கிட்டு இருக்கான். படிக்கட்டை கல்லுல இருந்து ஒரு கோயிலுக்கு படிக்கட்டு. முதல்ல போய் கேட்டாங்களாம், என்ன பாக்குறாப்பா? ஐயோ வெயில் வேர்த்து கொட்டுது, இதுல இந்த வயிற்றுக்காக இப்படி கிடந்துற நாயா பேயா இன்னைக்கு பூரா அடைகிறேன் நானா ஒருத்தன். அடுத்தவனை கேட்டாங்க. அவன் சொன்னா, இந்த காலையிலிருந்து மாலை வரை வேலை பார்க்கிறேன், எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கிறார்கள், அதை வச்சு நானு கொஞ்சம் திருப்தியா சாப்பிடுறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டை கொடுக்குறேன், அவர்களிடம் திருப்தியா இருக்காங்க, ஏதோ வாழ்க்கை நடக்குது. நானும் 3வது ஒருத்தரை கேட்டாங்களாம். அவன் என்ன சொன்னானா, நான் எத்தனையோ ஆண்டுகள் நிலைக்க போகிற இந்த ஒரு மாபெரும் கோயிலில் படிக்கட்டை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த படிக்கட்டு மேல எத்தனையோ அருளாளர்கள் செல்ல போறாங்க. எத்தனையோ பேரு மனக்கவலைய எங்கேயாவது எத்தை தின்றால் பித்தம் தெளிச்சுன்னு அலைகிறாங்களே, எத்தனையோ பேரு இந்த கல்லு வழியா மேல ஏறி போய் தனக்கு கவலை தீருமான்னு பாக்குறாங்க. அவர்களுடைய காலு இது மேல படப்போகுது. இது எவ்வளவு வலுவலு இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு
முனை குத்திடக்கூடாது. அவ்வளவு கவனத்தோட நான் அதை செய்யறான். அப்ப பர்பஸ்ங்கிறாங்க, பர்பஸை உணர்ந்து செய்யணுங்கிறாங்க. வாழ்க்கை சோற்றுக்கு அப்பாலும் அந்த பர்பஸ். இப்ப சோறுக்கு வேலை பார்க்கறதுனா லாபத்துக்கு வேலை பார்க்கறது, அதாவது சோற்று. அதுக்கு அப்பா நெசசிட்டி, முதல் நெசசிட்டி அதை ரைட்டு செய்க பொருளை சொல்றாரு. பொருள் எல்லாருக்கு இவ்வளவு இல்லை, ஆனால் அதற்கு அப்பால் அதைத்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும். அது 3 விஷயம் சொல்றாங்க. இருத்தல், பிழைத்தல், வாழ்தல் 3 சொல்றாங்க. பிழைத்தல், அது என்ன பிழைத்தல்? பாரதி சொல்றான், நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, நாய்க்கு வேலையும் இல்லை. எங்க தாயார் சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையும் இல்லை, உட்கார நேரமும் இல்லையும்பாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கு, என்னதான் பண்ண போகுது? அப்ப என்ன சொல்றாங்க? நாயும் பிழைக்கு. எப்படி இருக்காரு கேட்டா, ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்காங்கிறாங்க. எனக்கு இருக்க புண்ணியமே கொஞ்சம், ஏன் புண்ணியத்துல அவர் என்ன இருக்காரு? நல்லா இருக்கு சொல்லல. வாழ்தல். 2வது இருத்தல்ங்கிறாங்க. இருத்தல்ங்கிறது பாளையங்கோட்டையில இருந்துட்டு வேலூருக்கு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அடுத்தவே கட்டுப்பாட்டுல இருக்கிறார். இவருடைய சுயத்துல இருக்கிறது இல்ல. அடுத்தவன் எதை சொல்றானோ, எதை செய்யறானோ அடுத்தவன் கட்டுப்பாடுல இருக்கிறது. ஒன்றுடைய கொள்கையில இல்ல, எவனுடைய கொள்கையோ ஒன்றை கட்டுப்படுத்துது. நாளைக்கு மிகப்பெரிய திருவிழா இருக்கு, என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்ப அந்த நேரத்துல நம்ம கூடி இருக்கா, அந்த 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 அத இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப யாரு கட்டுப்பாட்டுல? இருத்தல் தான். பிழைத்தல் சொல்லிட்டேன். வாழ்தல். வாழ்தல் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்தலுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. இது அப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறவரு இந்த கொள்கையை சொல்றாரு. அப்ரஹாம் மாஸ்லோ எல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான், அத ஒரு கொள்கை மாதிரி சொல்றாங்க. இந்த நான் சொல்ற 20, 70, 10 தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அந்த 70% அந்த யாருக்கு அங்க இருக்க வேலை பார்க்கிறவங்க, அவங்கள நம்ம மாதிரிதான் அவங்கள அந்த தகுதியாக்கி அவங்களுடைய ப்ரொடக்ஷனை கூட்டுறப்போ ஒரு சமயத்துல என்னாச்சா, ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு நெருக்கடி வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி. அந்த பொருளை தயாரிச்சாங்கல்ல, லேபரர்ஸ் தான் தயாரிக்க இருந்த பணியாளர்களை விற்பனையாளர்களா மாத்தினாரா அவரு. நீ கொஞ்ச நாள் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டு இதை கொண்டு போய் விற்கிறதுக்கு முயலுங்கன்னு அந்த ப்ரொடியூஸ் பண்ணவங்களே விற்கிறது போது மிகச்சிறப்பா வித்தாங்களாம். அப்ப பயன்படுத்திக்கிறது அந்த திறமையை என்கரேஜ் பண்றது. சரி, வாழ்தலுக்கு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்ன இருக்கு வாழ்தலுக்கு? அதாவது நம்ம எங்க பக்கத்துல மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி சோ முருகப்பா, அவர் வாழ்தலை என்ன நினைச்சாரு சார்? அவர் சொன்னாரு, ஒரு வெண்பாவில வள்ளுவனை கற்றேன், வள்ளுவனை கற்றேனா கற்கோடுமா, திருவாசகம் உணர்ந்தேன், திருவாசகத்தை உணரோடும், கல்லூரி கம்பன் கவி திளைத்தேன், கவிதையில திளைச்சாரு. அதுல உள்ள கதையில திளைக்கல அவரு. என்னடா பண்ணாரு? வள்ளுவனை கற்றேன், திருவாசகம் உணர்ந்தேன், கல்லூரி கம்பன் கவி திளைத்தேன், அள்ளுபுகள் காந்தியடிகளை கண்ணார கண்டிட்டேன், வாழ்ந்தேன், இருந்தேன், மகிழ்ந்தனர். காந்தியடிகளை கண்ணார கண்டிட்டேன், அன்று விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டிருந்ததாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்தவர் அப்படின்னு அவரை பெருசா கொண்டாடி இருக்காங்க. ஒரு ரத்தத்தோட சதையோட ஒரு மனிதன் வாழ்ந்தான்னு நம்ப கூட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவரை பார்த்ததை பெருசா நினைக்கிறார். அவர் வாழ்ந்தேன், இருந்தேன், மகிழ்ந்து. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு. இப்ப இங்க இருக்கவங்க, இங்க இதுல கூடி இருக்கவங்கள பாருங்களேன்,
நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ்ட்ராவா ஏன் இப்ப காமராஜ் ஐயா இத்தனை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஏன் இருக்கு? ஒவ்வொரு நாளும் பிரம்மராய ஐயா ஒவ்வொன்று சேகரிச்சு அதை இங்க வந்து சொல்லணும்னு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்பாலும் இவ்வளவு கேட்டு அன்னபுரணிய அம்மா ஒவ்வொரு இடமும் போய் பண்றாங்க. இங்க வந்து முழுவதும் கேட்டு அதை ஒருங்கிணைக்கிறாங்க. பாமரசன் ஐயா, நமது தென்னிப்பட ஐயா அவர்கள், ஈக அரசர் ஐயா அவர்கள் அந்த பாடல் எத்தனையோ படித்த பாடல், உருகி உருகி படித்த பாடல், அதை சொல்லணும், இங்க வரணும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கேயாவது பள்ளிகளுக்கு போய் உணர்வு ததும்ப பெருஞ்சித்திரனை பாடணும், பாரதிதாசனை பாடணும்னு நினைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரிதான் பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான். அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் உணவுக்கு அப்பான்றதை நான் பாக்குறேன். இப்ப நானும் என்னால முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு பள்ளியும் போறேன். நிறைய சிரமங்கள் இருக்கு, உடல் சிரமங்கள் இருந்தாலும் நம்மளால முயன்றது இயன்றது சொன்னாரு. ஆண்மையாளர் ஒவ்வொன்றா சொல்றாரு. நிதி மிகுந்தவர் தொற்கு வைதாரி, ஆண்மையாளர் உழைப்பினை கல்வினை விடமையது, கல்வியாளர் உழைப்பினை தாங்க வாய்ச்சொல் அருளினாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம், நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். இப்ப நமது நீதியரசர் அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்றாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதை உட்காந்து கேட்கணுங்கிறது என்ன, அதுல என்ன அது எவ்வளவு சிரமமானது. உங்களுக்கு இதுல எடுத்திருக்கவங்களை ஒவ்வொருத்தரையும் எண்ணி பார்த்தா அவர்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக இருக்காங்க. இப்ப முடிவாக நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, நமக்கு பின்னாலும் எப்போ ஒருத்தர் சாகுறானா, ஒருத்தர் படிச்சேன், ஒருத்தர் சாகுறான், எப்ப சாகுறானா விதிவந்தால எப்ப சாகுறானா, இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கணமாவது நம்மை எண்ணி பார்க்க ஒருவன் இல்லாத போது ஒருவன் சாகிறானா. எப்ப சாகிறானா, இந்த உலகத்துல நம்மளை பத்தி எங்கேயாவது எவனாவது ஒருத்தர் ஒரு கணமாவது எண்ணி பார்த்தான்னா நம்ம சாகலையா. அந்த எண்ணி பார்க்கவும் இல்லாதவன் இருக்கிற போது இறப்பு வருதுன்னு சொல்றாங்க. இங்கே எங்கள் அழகப்பர் இருந்தாரு. அவர் சம்பாதித்தெல்லாம் குடியிருந்த விடும் கொடுத்த விழுத்தைவம் நீங்க கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தர் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உழத்துக்கிறாங்க. அப்ப எப்படியாவது ஒரு லெகசி, இததான் என்ன சொல்ற, உணவுக்கு அப்பாலுங்கிறதுக்கு, நாட் ஃபார் பிரெட் அவனுக்கு ஏதாவது விட்டு செல்லணும். அட்லீஸ்ட் குடும்ப பிள்ளைகளுக்கு விட்டாலும் சரி, சுற்றத்துக்கு விட்டாலும் சரி. சுற்றத்தளால் சொன்னார், அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படல்னாரு. நமது சொல்லாலே நமது செயலால எங்கேயாவது தாக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளால முடியும்ங்கிறேன். நம்மளால முடிஞ்சது இந்த வேடிக்கை மனிதனை போல வீழ்வேது இல்லை. நம்மளால இயற்றதை பண்ணணும், இயற்றதை செய்யணும், ஒரு எதையாவது விட்டு செல்லணும். அதுக்காக பெரிய இதெல்லாம் சொல்லலை. நமது சொல்லும் இனிய செய்கையும் அடுத்தவனுக்கு கொடுத்த, எப்படி நான் பாராட்டு கேட்கிறனோ, எப்படி ஒரு அங்கீகாரத்தை ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு நினைக்கிறனோ, என்ன ஒருத்தர் மதிக்கணும்னு நினைக்கிறனோ, அந்த மதிப்பையும் அதையும் அடுத்தவனுக்கு சொல்றேன். இப்ப இன்றைக்கு சரியாக அந்த 1/2 மணி நேரம் பாப்பா சொன்ன 6க்கு முடிப்பதாக இருந்தால், தொகுத்து சொல்வதாக இருந்தால், இன்றைய தலைப்பு நாட் ஃபார் பிரெட் அலோன். அது பைபிளிக் வேர்ட்ஸ், 2000 ஆண்டுகள் வலிமையான வார்த்தை. அதை வச்சு இன்றைக்கு சென்ற நூற்றாண்டில் பிறந்தவர், 100 ஆண்டுகள் வாழ்ந்தவர், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, நேஷனல் பெனசோனிக்குங்கிற சாம்ராஜ்யத்தை, எலக்ட்ரானிக் சாம்ராஜ்யத்தை நிறுவினவர் எப்படி வெற்றியடைந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த கொள்கையை அவர் 20:10 அப்படிங்கிற கொள்கையை அவர் பயன்படுத்தினார்.
அந்த கொள்கைக்கு அதுல எல்லாரும் தேவைகள் சொத்துக்கு அப்பாலும் இருக்கிறது, அவனுக்கு சம்பளத்துக்கு அப்பாலும் இருக்கிறது. 20% அவன் எட்டி பார்த்தல், ஒவ்வொருத்தரும் எட்டி பார்த்த பிளானிங். 10% ரிவ்யூ. ஆனால் 70% என்ன? அந்த வேலைதான் அதை செய்யற படியாள். அவர் எந்த லெவல்ல இருந்தாலும் இருக்கலாம். அந்த படியாளுக்கு உரிய 3 விஷயம். 1 ஃபேர்னஸ், நியாயம். 2 ஹார்மனி. 3 கிராட்டிடியூட். அவனாலே நமக்கு, என்னால அவன் பயன்பெறல, அவனால இந்த கம்பெனி நடந்துச்சுன்னு நான் நினைச்சேன்னா, இந்த 3 நல்லிணக்கம், நன்றியுணர்வு, நியாயமாக நடந்து கொள்ளுதல், அவனுக்கு உள்ள தகுதியை கொடுத்தல், அவனை பாராட்டல். அது கம்பெனி மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு தலைமைத்துவம், அது குடும்பம் வரைக்கும் அந்த தலைமைத்துவம் இருக்கு. எனக்கு வயசாயிடுச்சுனா, இப்ப நான் என் பொண்ணு, பெரிய பொண்ணு சொல்றத கேட்கிறேனே, அப்ப தலைமை மாறுது. அப்ப அவங்க எல்லாரையும் போற்றி வச்சுக்கோங்க. நல்ல ஃபேர்னஸ், ஹார்மனி, கிராட்டிடியூட். அப்படி இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் என்ற செய்திகளோடு நாம் எதை விட்டு செல்கிறோம்? ஒவ்வொருவரும் ஏதாவது விட்டு செல்கிறோம். நம்ம இல்லாத போது எண்ணி பார்க்க ஒருவர் இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு இந்த அருமையான சபைய இதுவரை அருமையாக கேட்ட நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரை வழங்கிய நன்றிகள் தெரிவித்துக் கொள். துறை வழங்குவதற்கு அவர்களை அன்புடன் தயாரில் இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையின் கருவூலமாக திகழும் ஐயா வினய் தீர்த்தான் அவர்கள் மிக அருமையான ஒரு உரையை ஆற்றினார்கள். அவருடைய உரையின் பாதியில்தான் நான் கலந்து கொண்டேன். இணைய சிக்கல் இருந்ததால் முதல் பகுதியை, முற்பகுதியை கேட்க இயலவில்லை. இருந்தாலும் அந்த தலைப்பு என்பது சோற்றுக்கும் அப்பால் என்று இருந்தது. அந்த சொற்றொடரில் அதிகமான அர்த்தங்கள் அடங்கியுள்ளன. எனது இளம் வயதிலே அரசியல் மேடையிலே ஒரு கதையை கேட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் பொது உடைமை இயக்க தோழர்கள் பொருளாதார முன்னேற்றம்தான் தேவை என்று சொல்வார்கள். திராவிட இயக்கத்தவர்கள் திராவிட நாடு தனி நாடாக வேண்டும், திராவிடருடைய மொழிகள், கலை, கலாச்சாரம், பண்பாடு இவைகள் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழனுடைய சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும், மான வாழ்வு வாழ வேண்டும் என்று மேடையிலே முழங்குவார்கள். சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் முதலில் வாழ வேண்டும். பொருளாதார நலன் என்பது இந்த சுயமரியாதைக்கு தன்மானத்துக்கும் அடுத்தபடியாகத்தான் கருதப்பட வேண்டும். முதலில் தன்மானம்தான் முக்கியம் என்று மேடையிலே முழங்குவார்கள். அப்பொழுது இங்கே மதுரையிலே மேயராக இருந்த முத்து அவர்கள் ஒரு கதையை மேடையிலே சொன்னார்கள். இன்னும் எனக்கு அது நினைவில் வருகிறது. இருவர் பல காலமாக சிறையிலே பூட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள். நிர்வாணத்தோடு, ஆடைகள் ஏதும் இல்லாமல் நிர்வாணமாக 2 நபர்களை அறையில் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு சோறு தண்ணி ஏதும் இல்லாமல்
சில நாட்கள் வைத்திருந்து ஒரு நாள் சிறைக்கு வெளியே ஒரு 50 அடி தூரத்திற்கு அப்பாலே ஒரு தட்டில் சோறும் இன்னொரு தட்டில் ஆடையும் வைத்திருப்பார்கள். இவர்களை சிறையில் இருந்து கதவை திறந்து வெளியே போங்கள், உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ஒருவன் ஓடி போய் சாதத்தை தட்டை எடுத்து அள்ளி அள்ளி அவசரமாக சாப்பிடுவான். ஆனால் இன்னொருவன் ஓடி போய் அந்த ஆடை எடுத்து முதலிலே போட்டு தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வான். நிர்வாணமாக இருக்கிறோமே என்ற அந்த அவமானத்தை போக்குவதற்காக ஆடைகளை முதலிலே அணிந்து கொள்வான். இதிலே முதலில் ஆடைகளை எடுத்துக்கொண்டவன் தான் திராவிட இயக்கத்தவன். முதலில் சோறு சாப்பிடுறவர் பொது உடைமைவாதி என்று அந்த கதையை முடிப்பார். எனக்கு இந்த சொற்றொடர் அந்த கதையைத்தான் நினைவுபடுத்தியது. சோற்றுக்கும் அப்பால் தன்மானம், சுயமரியாதை போன்ற விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதுதான் அந்த சொற்றொடருக்கான உண்மையான பொருள். ஐயா அவர்கள் எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் மிக திறமையாக உரையாற்றுவதில் வல்லவர். அவர் தொடர்ந்து குறைந்தது மாதம் ஒரு முறையாவது உரையாற்ற வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்து அவரை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மியூட்ல இருக்கு. காமராஜ் ஐயா வீட்ல இருக்கு, மியூட்ல. இப்ப வந்துச்சா பாருங்க, இப்ப வந்துச்சா? பணியமாம் என்று பெருமை சிறுமை அணியமாம் தன்னை வேண்டு. பெருமைக்குரியவர்கள் பெரும் சிறப்புக்கு தகுதியானவர்களாயினும் மற்றவர்களை பணியின்றி நடந்து கொள்வார்கள். பெருமைக்குரியவர்கள் சிறப்பேதும் தமக்கு இல்லாததாயினும் தம்மை தாமே வியந்து தாம் கட்டிய மலையை தாமே அணிந்து கொள்வார்கள். தாம் கட்டிய மாலையை தானே அணிந்து கொள்வார்கள். ஆனா அது மாதிரி இல்லாம நம்முடைய அரங்கத்திற்கு மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அதை சிறப்பாக முன்கூட்டியே சொல்லுவார். ஐயா, நான் இந்த வாதம் இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன், எனக்கு எந்த தேதி என்பது அவரை பார்த்து சொல்லுவார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய 2127வது அரங்கத்தினுடைய சிறப்பாடிப்பாளர் சுபினை தீர்த்தான் ஐயா அவர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் 40,000 மாணவர்களை சந்திச்சிருக்கிறார். அதே மாதிரி டிவிஷனல் மேனேஜராக எல்ஐசியில இருந்து எவ்வளவு பேரை பார்த்துருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. 400க்கும் மேற்பட்ட பயிற்சி உரைகள், அதாவது நல்லுரைகள்லாம் தந்திருக்கிற ஐயா அவர்கள் என்று சோற்றுக்கு அப்பால் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டாரு. சோற்றுக்கு அப்பால்னும் போது எதை சொல்ல போறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நான் திகைச்சுக்கிட்டு இருக்கும்போது
இந்த தேடல்களுடைய முடிவுகள்லாம் பார்க்கும்போது அடிக்கடி ஐயா சொன்ன வார்த்தைகள் என்னன்னா 70%, 70%, 70% சொன்னார். அப்படின்னா என்னன்னா, நீ வயிற்றுக்காக சோத்துக்காக உழைக்கிற, மீதி இருக்கிற 70% இந்த சமுதாயத்துக்காகவும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த மரணத்திற்கு அப்பால் அல்லது சூடு அனுபவம் தொடர்பான கருப்பொருளை கொண்டிருக்கலாம் என்பதை காட்டுகிறது. அதாவது அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொள்வதை விட பிறருடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதை பற்றிய கருத்தாக கூட அதை எடுத்துக்கலாம். அதனால இதை ஒரு புத்தகத்தின் தலைப்பாகவோ கட்டுரையின் தலைப்பாகவோ பார்க்காமல் ஐயா சொன்ன வழியில நாம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனிதன் ஏதோ பிறந்த சோத்துக்கு கேடுடா, அவன் என்னத்த பண்ணானா, கஞ்சிக்கு கேடு, கஞ்சி கூட்டுக்கு வள்ளுவர் கூட ஒருத்தர் சொல்லுவாரு, அதாவது காடிக்கும் கூட்டுக்கும் கேடு அப்படின்னு. அதனால அது இல்லாம எதுக்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது, எதுக்காக பிறந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்றத கை தட்டுறாரு ஐயா. நம்ம நீதியரசர் அவர்கள் அவருக்கு ரொம்ப நேரமா இணையச்சிக்கல் போடுறாரு. ஐயா, இணையச்சிக்கல் காரணமாக நான் இணைய முடியவில்லை அப்படிங்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக இணையம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையிலே வந்து விட்டார். வந்து பேச்சை கேட்டார், சிறப்பான ஒரு பண்ணிட்டார். நம்ம கொச்சின்ல இருந்து முகமது பஷீர் அவர்கள் இயக்குனராக இருந்து கொண்டு வந்தாரு. இப்போ வந்திருக்காரு. ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கூடிய விரைவில் நாம் 2050வது நிகழ்வில் கொச்சின்ல சந்திக்கிற நிகழ்ச்சி இருக்கு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 2827வது நாள். 2150 நாள்ல இருந்து நம்ம அந்த விஷயத்த தொடங்குறோம். பஷீர் அஹமது ஐயாவும் கையை ஓட்டிட்டாரு. அதுக்குண்டான தேதியை மட்டும் குறிப்பிட்டா போதும். நம்ம என்ன பண்ணோம், வந்தே பாரத்தில் ரயிலாக இருந்தாலும் சரி, மற்ற ரயில் அந்த ஒரே நாளில் முடிஞ்சிடுது. அதனால அவர்கள் இது பயணச்சீட்டை பதிவு செய்வதற்காக நாம் அதை முன்னெடுத்து எடுத்து செல்லலாம். அங்கே தங்கும் வசதி, உணவு வகைகள் எல்லாம் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள். வருபவர்கள் தாராளமாக வரலாம் சொந்த செலவிலே. இங்கே வணிகம் கிடையாது, தலைவர் கிடையாது, பொருளாளர் கிடையாது, வங்கி கணக்கு கிடையாது, எந்த விதமான முன்னேற்பாடும் கிடையாது. நிகழ்ச்சியை நாம் சிறைவாக எடுத்து சென்று 1150வது நாளிலிருந்தே நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் தொடர்ந்து திட்டமிடுவோம் என்பதை சொல்லி வந்திருக்கிற பெரியண்ணன் ஐயா, நீதியரசர் ஐயா, அன்னபூர்ணி அம்மாள், பொருளாளர் சுவாதி, சிவகனி அம்மா எவ்வளவு குழுவில் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு எல்லா குழுலையும் பரிசுத்தமா அப்படி பயணிச்சுக்கின்னு இருக்காங்க. அதே மாதிரி லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள், அவரும் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து கேட்டு கண்டிப்பாக பேசிடுறாங்க. பஷீர் அகமது ஐயா வந்திருக்காங்க. குணமதி, வினய்தான் ஐயா ஸ்டார் பேச்சாளர் அப்படிதான் சொல்லுவேன் நான். நட்சத்திர பேச்சாளர் அப்படிதான் சொல்லுவேன். பிரம்மநாயகம் ஐயா நீங்க சொன்னது போல திருவள்ளுவராக மாறிக்கொண்டிருக்கிறார். திருக்குறள் வகுப்புக்கு தான் வர்றதில்லை, இன்னிலிருந்து வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டு போட்டாச்சுன்னா கண்டிப்பா வரணும். இருந்து திருக்குறள் வகுப்பு இரவுல நடக்கும். 8:30 9:10 வரைக்கும். அது 2 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி, 4 பேர் வந்தாலும் சரி, அந்த நிகழ்வு திருக்குறளை படித்து விட்டு தூங்குவது எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு அந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்று சொல்லி, இன்றைய பேச்சு ரொம்ப 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 பசங்களுக்கு கண்டிப்பாகவும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, மற்றது இன்னொரு தடவை கேட்டா புரியும். புரியலைன்னா 2 தடவை கேட்டா புரியும். நிறைய பேருக்கு நான் அதான் சொல்றது, நீங்க ஒரு தடவை படிச்சா புரியலன்னு சொன்னா பலமுறை படிங்க. பலமுறை படிக்கலாம் 100 முறை படிங்க. 100 முறை படிக்கலாம் 1000 முறை படிங்க. அதுக்கப்புறம் வரலன்னா கேளுங்க அப்படின்பேன். அந்த மாதிரி தொடர்ந்து கேட்பதன் மூலம், படிப்பதன் மூலம் அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் என்பதை மிக தெளிவாக விளக்கிய வெளியிட்டேன் ஐயா. என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
வாழ்த்தை வழங்கி திருக்குறள் காமராசை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்தை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு கோப்பேரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பெண் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இது பாரதியாரின் வரிகள். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஐயா சோ வினய் தீர்த்தான் ஐயா அவர்கள் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இல்லை, ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் ஆயுளின் பெரும்பகுதியை அந்த நிறுவனத்திற்காகவே செலவழித்து மண்டல மேலாளர் வரை பதவி உயர்வு பெற்று பின்னர் பணி நிறைவு பெற்றிருக்கிறார். ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் பணிபுரிவது என்பது எளிதான வேலை அல்ல. எனக்கும் அந்த அனுபவங்கள் உண்டு. எப்படி ஒரு புரிய வைப்பது, அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப இந்த காலத்தில் இருக்க மாதிரி புரிந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆயுள் காப்பீட்டை பற்றி ஒருவருக்கு புரிய வைப்பது மிக கடினமான செயல். மிக கடினமான செயலை மிகவும் எளிதாக செய்து மிக சிறப்பான ஒரு உயரிய இடத்திற்கு வந்து இப்பொழுதும் தன் முனைப்பு பேச்சாளராக இருக்கின்ற ஐயா அவர்கள் இன்று நமக்கு தந்த ஒரு தலைப்பு சோற்றுக்கு அப்பால். வாழ்க்கை என்றால் ஒரு சோறு மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. வெறும் சோறு மட்டும் நம்முடைய வயிற்றை நிரப்பி நம்மை வாழ்க்கையின் எல்லைக்கு கொண்டு சென்று விடாது. அதற்கு அப்பால் நிறைய செய்திகள் இருக்கின்றன என்பதை தெள்ள தெளிவாக, அழகாக, சிறப்பாக, அருமையாக, விரிவாகவும் எடுத்துரைத்த விதம் மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் தந்தது. ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்தை வழங்கி டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்தை வழங்குவதற்கு கோப்பேரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து தயாரிலே இருக்குமாறு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருமைக்குரிய வினய் தீர்த்தான் ஐயா அவர்கள் தூய தமிழில் பெயர் வைத்திருப்பதிலே முதன்மையாக இருக்கிறார்கள். வினையை தீர்த்தவன் என்பது மிகவும் நல்ல தூய தமிழ் பெயர். அது மட்டுமல்லாத ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே இருப்பதனால எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சொல்லை சொன்னால் அவர்களுடைய மனக்கருத்து ஏற்றுக்கொள்ளும், அவர்களுடைய மனத்திற்கு ஏற்றாற் போல பேசக்கூடிய தன்மை உடையவர். வெறும் சோறை சாப்பிட்டுட்டு வாழ்க்கை முடிச்சுக்காதீங்க, சோற்றுக்கு அப்பாலும் சில செயல்கள் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த படிக்கட்டு அந்த 3 விதமான கருத்துக்களை சொன்னார். செல்வம் பெற்றதனுடைய பயன் என்னன்னா, சுற்றத்தார் சூழ ஒழுகல், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல், செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். செல்வம் பெற்றது எப்படி இருக்கணும்னா, சுற்றத்தார்கள் சூழ வாழ வேண்டும். எங்க அண்ணன் கூட நான் பேசறதில்லை, என் தம்பி சரியில்லை, எங்க அக்கா தங்கைகள்லாம் சரியில்லை, நான் உண்டு நான் வேலை உண்டு மட்டும் வாழறேன் அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாது. அது சோற்றுக்கான அதாவது செயல். சோற்றுக்கு அப்பால செயல்னா மற்றவர்களுக்கு கொடுத்து உழவுதல். செயல் செய்யும் பொழுது நல்லதையே செய்தல் வேண்டும். அதான் துன்பம் உறவரினும் செய்க. துன்பம் வரும், அப்படி இருந்தாலும் செய். என்னன்னா இன்பம் பயக்கும் வினை, நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். எவ்வளவு அருமையா திருக்குறள் கருத்துக்களை எல்லாம் எல்லாருடைய மனமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அவர் அதாவது காரைக்குடி பகுதியிலே இருந்தாலும் சென்னையில் எந்த இடத்திலே இந்த குழு வலையொலி மீட்டிங் நடந்தால் அந்த இடத்திலே கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்.
எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவரை பார்க்கலாம். அதுவும் திருக்குறள்னா அவருக்கு விருப்பம். அப்படி நல்ல கருத்துக்களை சிறப்பாக எடுத்துரைத்த ஐயா அவர்கள் நீடு வாழ்க என வாழ்த்தி, நீதியரசர் ஒரு கதையை சொன்னார். என் மனசுல தங்கிட்டது. ஒருவன் சிறைச்சாலையில இருந்து வரான் அப்படின்னு சொன்னா, 2 பேரை விட்டதும் எவன் ஓட்டமா ஓடி துணியை எடுக்கிறான், எவன் ஓட்டமா ஓடி உணவு எடுக்கிறான். இந்த ஓட்டமா ஓடி அந்த துணியை எடுத்து உடுத்திக்கினா அவன் சுயமரியாதைக்காரன். அவன் சோத்துக்கு போனான்னா அவன் தான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையை மிக அருமையாக எடுத்து சொன்ன ஐயா அவர்களுக்கும், இப்படிதான் இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றே தெரியவில்லை. நாங்கள் 1 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் அமைப்பதற்கே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தினமும் குவியத்திலே வந்து சொற்பொழிவாற்றுகின்ற ஆட்களை தேடி பிடித்து, அதுவும் நல்லவர்களை தேடி பிடித்து சொற்பொழிவு ஆற்ற வைக்கின்ற திருக்குறள் காமராசர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். டெல்லியிலே இருந்து பிரமநாயகம் அவர்கள் இணைந்து இந்த குழந்தைகளை அழைக்கும் விதமே சிறப்பானது. குழந்தைகளை அழைக்கின்ற நன்றி குணவதி அவர்களே அப்படின்வாங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமைன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, தோல்வி தொலையல்லார் கண்ணும் கூட, நமக்கு சமமில்லாதவர்களிடத்தும் நாம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது போல இந்த குழந்தைகளையும் பாராட்டி மிகச் சிறப்பாக உரையாற்றுகின்ற ஐயா பிரம்மநாயகம் அவர்களுக்கும் மற்றும் பிச்சம்மாள் என்று சொல்லப்படுகின்ற அன்னபூரணி அம்மா வந்தாங்கன்னா அவர்கள் சொல்லுவதை முன்னால என்னென்ன யார் யார் எது பேசுனாங்க ஒன்று விடாத சொல்லிடுவாங்க. இந்த தெருக்கூத்துல கெட்டிக்காரன் அப்படித்தான், கடைசியில வந்தா கூட முன்னால யார் யார் வந்தாங்க, என்னென்ன நடந்தது, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு திறமைசாலி அம்மா அன்னபூரணி அவர்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, குணவதி அவர்களும் மற்றும் உள்ளோரும் வாழ்க வழக என வாழ்த்தி, எனக்கு ஒரு நல்ல நேரத்திலே நல்ல வாய்ப்பு, அதுவும் 3வது இடம் 4வது இடம் கொடுத்து சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். சிறப்பாக வார்த்தையை வழங்கிய பேரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வார்த்தையை வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தொடர்ந்து தயாரிலே இருக்குமாறு லட்சுமி ஜெயக்குமார் அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு ஐயா, வாழ்த்து வணங்குகிறேன் ஐயா. சிறப்பாக வாழ்த்து வழங்கிய செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்து வழங்குவதற்கு லட்சுமி ஜெயக்குமார் அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அழைத்ததற்கு நன்றி குணமதி அவர்களே. ஐயா எப்போதுமே மிகவும் நன்றாக பேசுவார். இது இன்று ஒரு வித்தியாசமான தலைப்பு. இது எனக்கு முதலில் புரியவில்லை. சோற்றுக்கு அப்பால் என்றால் அது என்னவாக இருக்கும் என்று புரியவில்லை. ஆனால் சில நிமிடங்களில் புரிந்துவிட்டது. புரிந்தவுடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த பாடல்தான், பாரதியாரின் பாடல்தான், தேடிச்சோறு தினம் தின்று. அந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதையேதான் பிரம்மநாயகம் ஐயா அவர்களும் சொன்னார். அவரே வினைத்தீர்த்தான் ஐயா அவர்களும் அந்த பாடலின் கடைசி வரியை சொன்னார். உண்மைதான். நாம் வாழ்ந்து சென்றதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் நம்முடைய முயற்சியால் கிடைப்பது. ஐயா சொன்னதில் பிழைத்தல், இருத்தல், வாழ்தல், இம்மூன்றைக்கான விளக்கம் மிக மிக அருமை. இது ஐயா அவருடைய சொந்த கருத்து போல சொன்னது, எனக்கு சொந்த கருத்தாக சொன்னது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நன்றி ஐயா, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி குணமதி. நன்றி, வணக்கம். லட்சுமி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்தை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சுவாதி.
சுவாதீன குணமதி நன்றி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வினய் தீர்த்தான் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல. இன்று ஐயா பேச ஆரம்பிக்கும் போது அந்த தலைப்பு சோற்றுக்கு அப்பால் அப்படின்னோடனே நம்மளாம் என்ன நினைப்போம், சாதாரண ஆளுங்கள்லாம் சோத்துக்கு அப்பால்னாக்கா நம்ம சாப்பிட்டுட்டு போய் நல்லா தூங்கணும் அப்படிங்கிறத சில பேர் நினைப்பாங்க. ஆனால் ஐயா எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு அவ்வளோ அருமையாக இருந்தது. அதாவது எப்படி அதை அவர் அழகாக ஆரம்பித்தார் முதல்ல அப்படிங்கிறத சொன்னார். முதல்ல 94 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு ஜப்பானியர் இந்த இதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது அவர் ஒரு சிறு எலக்ட்ரானிக் இதை வச்சு அதை இதுவாக பண்ணி நல்ல ஒரு பெரிய நிறுவனமாக அதை நடத்திட்டு போனார் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது சிறு துளி தான் பெருவெள்ளங்கிற மாதிரி சிறுக சிறுக இது பண்ணாதான் அது பெருசாக வளரும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது. அப்புறம் மனிதனுக்கு சோற்றுக்கு அப்பால் இருக்காரு அவர் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொன்னாங்க. அது அடிப்படை நிர்வாகிகள் தத்துவத்தை எடுத்து சொன்னார். அவர் எப்படி அழகாக எடுத்து சொல்கிறாருங்கிறத அழகாக சொன்னாங்க. அதாவது நிறுவனங்கள் வீட்டுக்கு அதாவது நிறுவனத்தில் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக அந்த இது சொன்னாங்க. அந்த தலைமையை பாராட்டணும். அதாவது சூழல்கள் அந்த தலைமை பொறுப்பு சில சூழல்கள் காரணமாக இருக்கலாம். தலைவன் எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அப்புறம் வாய்மை இருக்கணும், சிறந்த கல்வியாளனாக இருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புரியாதவங்களுக்கு அவன் நிச்சயமாக புரிய வைப்பான். அதான் அடுத்தது இந்த கம்பெனி நன்றி உணர்வோடு இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, முதலாளிக்கும் அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அதாவது உணவோடு நம்ம நிறுத்த போகிறதில்லை, மற்ற எல்லா விஷயங்களும் பொருளாதாரமும் நமக்கு தேவைதான். அப்போ நம்ம சிறுக சிறுக நம்ம தன்னம்பிக்கையோட ஒரு ஆர்வத்தோடு செஞ்சோம்னா நமக்கு எல்லாமே நிறைவேறும். அதாவது அந்த பொருளாதாரத்துக்கு தேவை நேர்த்தி தான், நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்த்தியாக இருந்தால் நம்ம எல்லாமே சொத்துக்கு அப்பால் எல்லாமே நமக்கு நல்லாவே இருக்கும். அப்புறம் கூட்டு வாழ்க்கை, அது கூட்டு குடும்பங்கள்லாம் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருந்து செயல்களை செஞ்சோன்னா நிச்சயமாக அது நல்ல வெற்றியாக கிடைக்கும். அந்த கூட்டு முயற்சி எப்படி இருக்கணும்னா 20% 70% ஈக்குவல் டு 10% அந்த அழகாக அந்த ஒவ்வொரு இதையும் சொன்னார். அதாவது எண்ணியதை துணி கர்மங்கிற மாதிரி 20% அந்த திட்டமிடுதல், அதுக்கப்புறம் 70% செயல்படுத்துறது, அடுத்தது ஈடுபடுத்துதல். இது மூணுத்தையும் அவர் அழகாக சொன்னாங்க. அப்புறம் அந்த தொழிலாளர்கள் செயல்படுறதுனால அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்கள பாராட்டணும், அவங்கள கௌரவிக்கணும், அவங்கள ஊக்குவிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம்னா அவன் நிச்சயமாக நல்ல வேலை செய்வான். நமக்கு முதலாளிக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும், லாபம் கிடைக்குங்கிறது உண்மை. ஒரு வேலையை செய்ய தனித்துவம், அந்த பொறுப்பு வேணும் அவனுக்கு. அப்புறம் கல்தச்சர் கதை ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒருவன் வயிற்றுக்காக இது பண்ணுறான், இன்னொருத்தன் சம்பளத்துக்காக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். மூணாமத்தவன் அந்த கவனத்தோடு அந்த படிகளை அழகாக எதுவும் குத்தாமல் கல்லு குத்தாமல் அழகாக அந்த இதை நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ 3 தச்சர்களுடைய அந்த நிர்வாகம், அதாவது அவங்களுடைய தனித்தன்மை தெரியுது. அப்புறம் பிழைத்தல், இருத்தல், கட்டுப்பாடு, வாழ்தல், இந்த 4த்துக்கும் அழகா விவரம் அழகா சொன்னாங்க. அந்த கடைசி அந்த இது சில இது அந்த பொருட்களை விற்கிறதுக்காக பணியாளர் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டதுனால விற்கிறதுக்கு கொடுக்கும்போது அவங்களே முறையாக இது பண்ணி அதை விற்று நல்ல லாபத்தை ஈட்டினாங்கிறத சொன்னார். யாராவது நம்ம பற்றி யாராவது எண்ணி பார்த்தா
நமக்கு இழப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உலகத்துக்கு நம்ம வந்து செய்கிற காட்சி ஏதாவது இந்த உலகத்துக்கு நம்ம விட்டு செல்லணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க. இப்போ நம்மால் முயன்றதை வந்து நம்ம செய்யணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நல்லிணக்கம் வேணும், நல்ல நல்ல உணர்வு வேணும், செயல்திறன் வேணும். இது மூணும் இருந்தாலே நல்லபடியாக எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதனால் இந்த ஐயா சொன்ன கருத்துக்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏதோ என்னாலான உதவிகளை நான் மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்கேன். அதுவும் குழந்தைகளுக்காக நிறைய செஞ்சிட்டு இருக்கேன் ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பாக வார்த்தை வழங்க திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வில் நடந்து காணல் உரை. காணல் உரை என்பது இன்றைய சிறப்படைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தங்களது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்ற அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதேனும் கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் தொடர்ந்து வழங்க வருமாறு இன்றைய சிறப்படைப்பாளர் வினயதீர்த்தன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரையும் வணங்குறேன் மீண்டும். இந்த நமது தளத்தினுடைய சிறப்பு இந்த இளைஞர்களை இணைத்துக் கொள்வதுதான் நினைக்கிறேன். குணமதியும் சரி, சுவாதியும் சரி, தம்பியும் சரி, ரொம்ப சிறப்பா பண்றீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டு. இன்றைய உரையினுடைய ஒவ்வொருத்தரும் அந்த உரையை கேட்டு செழுமைப்படுத்துறாங்க. நம்ம நீதியரசர் சொன்ன அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல நான் இப்ப இன்றைக்கு முக்கியமா சொல்றது, அதாவது உணவுங்கிறது நமக்கா, அதற்கு மேல்ங்கிறது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு உதவியோ இனிப்பா. அந்த இப்ப பாருங்களேன், அதாவது உண்ணும் உணவு உடலுக்கு, செய்யும் உதவி உயிருக்கு, உணர்வுக்கு, நிறைவுக்கு. அப்ப அத நம்மளால இயன்றத நம்ம அடுத்தவருக்கு செய்யற போது நமக்கு கிடைக்குதுல ஒரு திருப்தி. அந்த திருப்தியையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ளது. அந்த மறுபடியும் 20, 70, 10 சொன்னா 20ங்கிறது தான் திட்டமிடுதல். இது 70லதான் முக்கியம் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு அங்க இருக்க வேலை பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஃபேர்னஸ், ஒரு ஹார்மனி, ஒரு அங்கீகாரம், இது கூடி கொடுக்கணுங்கிறது தான் இன்றைய உரை. ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொருத்தரையும் மீண்டும் மீண்டும் விளக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறும் மகிழ்ச்சியம்மா. சிறப்பாக காணல் உரை வழங்கி இந்த சிறப்படைப்பாளர் வினயதீர்த்தன் ஐயா அவர்களுக்கு கலந்திடம் பெருவின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை பிரதிபாரிகளை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு எண் 2127. இன்றைய சிறப்பழைப்பாளர் வினயதீர்த்தன் ஐயா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும், இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும், வரலாற்று செய்திகள் வழங்குவவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியுடைய அழைப்பிதை பாராட்டு சான்றிதழை வடிவமைத்து தரும் சாமிலி அம்மாள் அவர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நாளைய நிகழ்வு. அன்று நிகழ்வின் 2128 கலந்துரையாடுவோம் பேரவை தமிழா நடத்தும் புரட்சிக்கலம். அன்றைய சிறப்பழைப்பாளர் நன்னன்குடி அவ்வை அம்மா அவர்கள். அன்றைய தலைப்பு புரட்சி கவிஞரும் பேரறிஞரும். மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதிக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த பிரதிபா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பு வணக்கம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி
அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.